சிவில் சர்வீஸ் பயிற்சிகளை மாணவ மாணவியர்களுக்கு ஏற்ற வகையில் கற்றுத்தருவதில் தமிழகத்தில் முன்னணி நிறுவனமாக திகழும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி கோவை பீளமேடு பகுதியில் தனது புதிய கிளையை இன்று துவங்கியது. இந்தியாவில் சிவில் சர்வீஸ் தேர்வு என்பது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் நாடு முழுவதும் நடத்தப்படுகின்ற தேர்வாக நடத்தப்படுகிறது. இத்தேர்வு மூலமாக இந்திய நிர்வாக சேவை, இந்திய வெளியுறவு சேவை, இந்திய காவல் சேவை, இந்திய வருவாய் சேவை உள்ளிட்ட மத்திய மற்றும் அகில இந்திய சிவில் சர்வீஸ் பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் தேர்வாக அமைகின்றது. இந்த தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதில் தமிழகத்தில் முன்னணி நிறுவனமாக திகழும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தின் கிளை பீளமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது. இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக பன்னாரி அம்மன் கல்வி குழுமங்கள் சார்பாக SV பாலசுப்ரமணியம், TRG குழுமங்களின் நிறுவன தலைவர் டாக்டர் R நந்தினி ஆகியோரும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன் கூறுகையில், கோவையில் கடந்த 2012ஆம் ஆண்டு ராம் நகரில் தங்களது முதல் கிளை தொடங்கப்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு பின்பு 2019இல் கிராஸ்கட் ரோட்டிலும், இன்று எங்களது 3வது கிளையை பீளமேட்டிலும் துவங்கியுள்ளதாக கூறினார். எங்களது பயணம் 23 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு தற்போது 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் பயணிப்பதாக கூறினார். இங்குள்ள ஆசிரியர்களின் பங்களிப்பு மாணவர்களுக்கும் உள்ள பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் தூண்டுதலாக அமைகிறது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையர் கூறுகையில், இந்திய நாட்டின் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக சிவில் சர்வீசஸ் திகழ்கிறது. இது ஒரு காலத்தில் உயர் அடுக்கினருக்கான களமாக கருதப்பட்டது. ஆனால் இப்போது அது ஜனநாயகமாகிவிட்டது. விடாமுயற்சியுடன் முறையான அணுகுமுறையை பின்பற்றினால் ஒரு மாநிலத்தின் கிராமப்புறத்தைச் சேர்ந்த ஒரு எளிய நபர் கூட இப்போது சிவில் சர்வீசஸில் பெரிய அளவில் சாதிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளை தலைவர் அருண், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் டாக்டர் ST வைஷ்ணவி மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.